நாம இன்னைக்கு ஒரு செம்மையான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஏழை பொண்ணு அவருடைய வாழ்க்கையை எப்படி வீணாக்குறாங்கன்னு நீங்களே பாருங்க. சரி, ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு அல்கட் வெப்சைட்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பிபிஸ் ஜிந்தகின்னு சொல்லிட்டு எபிசோட் 3 and 4 தாங்க பார்க்க போறோம். சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனையும் அவளுடைய தங்கச்சியும் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய பேரு கவிதாங்க. அவ என்ன பண்ணனா, அவ தங்கச்சியை கூட்டிட்டு விறகையும் தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவாங்களா. அங்க அவங்க அம்மா அரிசி புடைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி புடைச்சிட்டு இருக்கவங்க உடனே நம்ம ஹீரோனையை பார்த்துட்டு, ஏமா இவ்வளவு நேரம் ஆகுது, எவ்வளவு நேரம் ஆச்சு திரும்ப நீ போய் அப்படி சொல்லி கேட்க, அம்மா காட்டுல இருக்கிற விறகெல்லாம் பொறிக்காச்சுமா, இன்னும் உள்ள போக போக தான் விறகு கிடைக்கும், பார்த்தா அதுக்கு காடே அழிஞ்சிட்டு வருது, எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல விறகு கிடைக்கும் அப்படின்னு இவங்க கேட்க, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் அப்படின்னு இவங்க சொல்லும் போது அப்படியே நம்ம ஹீரோனையும் போயிட்டு அந்த விறகுலாம் அடுப்படியில வச்சுட்டு அவங்க அடுப்பேறி வைக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனையும் உண்மையுமே ரொம்ப வறுமையானவங்க, அவங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணாங்களா. இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனை உட்காந்து குளிச்சிட்டு இருப்பாங்க. வெளியில அவங்க அம்மா உட்காந்து இருப்பாங்க. எங்க வீட்டுல குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் கூட இருக்காது, அவங்களும் வெளியில உட்காந்து தான் குளிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி குளிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனுடைய சொந்தக்கார பொம்பளை ஒருத்தவங்க அங்க வருவாங்க. வந்தவங்க, ஏய் ராணி எப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது, வாங்க அக்கா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என்னக்கா இந்த பக்கமே வரமாட்டீங்க அப்படின்னு கேட்க, இல்லம்மா எனக்கு வேலை அதிகமா இருக்கா, அதான் இந்த பக்கம் வர்றதுக்கு என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோனுடைய அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டே இருக்கும் போது இப்பதான் வெளியில ஹீரோனை குளிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி குளிக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய உடம்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அவளது வேற எல்லாமே தெரியுமா. பார்த்த உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏமா இவ தான் பெரிய பொண்ணு ஆயிட்டா இல்லையா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னக்கா நீங்க சொல்றீங்க, எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்ல, நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க, பத்தாதுக்கு அவ நீங்க சொல்ற மாதிரி பெரிய பொண்ணா தான் இருக்கா, ஆனா எனக்கு அது மாதிரி வசதி இல்லையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அக்கா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அது மாதிரி பண்ணீங்கன்னா போதும், ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சவன் இருக்கான், ஆனா அவனும் ரொம்ப ஏழை, உங்களால அவனுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி தர முடியும், நீங்க அவளுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க வாய்ப்பே இல்லை, நீங்க என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்க, இவளும் ஓகே சொல்லுவாங்களா. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு கல்யாணம் ஆகி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல தாங்க காட்டுறாங்க. இப்ப இவ ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக உட்காந்துருப்பா இல்லையா. அப்படி உட்காந்துட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு இவனுடைய வீட்டுக்காரர் வராங்க. அவனை பார்த்தனா சரியான போதையில இருப்பாங்க. சும்மா மொட்டத்தை நம்ம குடிச்சிட்டு வந்து அப்படியே பக்கத்துல உட்காரும் போது அவனை பார்த்த உடனே இவளும் ஷாக் ஆயிடுவாங்க. என்னாச்சு உங்களுக்கு, எங்க என்னாச்சு அப்படி சொல்லி எழுப்ப ட்ரை பண்ணும் போது அப்பதான் அவன் மேல அந்த ஸ்மெல் வருமா, சீ குடியார நாய் குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்லும் போது இப்ப அவனும் முணங்கிட்டே தூங்கிடுவானா. அப்படியே இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில பார்த்தனா அவனும் அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்து, கவிதா என்ன நீ தூங்கலையா அப்படி சொல்லி கேட்கும் போது அவ சைலண்டா இருப்பாளா, என்ன மன்னிச்சிரு நேத்து நம்மளுக்கு முதலிரன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் வெளியே போவானா. உடனே இவ்வளோ குடியார நாய் குடிச்சிட்டு வந்து போதையில தூங்கிட்டு என்ன போயிட்டு தூங்கலையான்னு கேட்கறான் பாரு அப்படின்னு அவன் மனசுல திட்டும் போது இப்ப வெளியில பார்த்தானா அவனை குளிச்சு முடிச்சுட்டு இப்ப வேலைக்கு போயிடுவாங்க. இவனோட வேலை என்னன்னா ரிக்ஷா வண்டி ஓட்டுறதாங்க இவனோட வேலை. இப்படியே ரிக்ஷா வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வீட்டுல ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. என்னது இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரலையா அப்படி சொல்லிட்டு அவங்க குறுக்க நெடுக்க நடந்துட்டே இருக்கும் போது இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோ தாங்க காட்டுறாங்க. அவனை பார்த்தா அவன் நண்பனோட உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு இப்ப என்ன பண்ணுனா அங்கிருந்து எழுந்து வருவாங்க. இதே டைம்ல ஹீரோனியும் எனக்கு தூக்கம் வருது, இதுக்கப்புறம் என்னால மூச்சிட்டு இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவ தூங்க இப்ப இவரு வீட்டுக்கு வந்துருவாரா. வந்தவர் தூங்கிட்டு இருந்த அவங்க மனைவி பார்த்துட்டு, இன்னைக்கு கல்யாணம் ஆயிட்டு எனக்கு முதல் இரவு, ஆனா நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு செம போதையில இப்ப அவளை பிடிச்சி இழுக்க, அவளும் டப்புன்னு தூக்கத்துல எழுந்துட்டு, என்னங்க நீங்க பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, இன்னைக்கு எனக்கு முதல் இரவு நீ என்ன தூங்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவளை டப்புன்னு இழுத்து போட்டு வலுக்கட்டாயமா மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த சீன்ஸ் கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கும். இப்படியே அவனை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு டப்புன்னு முடிஞ்சிருமா. முடிஞ்சோடனே இருந்தாலும் இவன் அழுத்தி பிடிக்கும் போது அவனும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்த ஆரம்பிச்சவன் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படி சொல்லும் போது இப்ப ஓடி போயிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாளா. குடிச்சதுக்கு அப்புறம் என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்ல நீ படு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவனும் படுத்துருவானா. உடனே இவ பக்கத்துல படுத்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. சே நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை கேட்டோம், ஆனா எது மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஃபீல் பண்ணும்போது அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் பார்த்தனா வழக்கம் போல இவன் ரிக்ஷா வண்டி எடுக்க வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போனவன் இப்ப அவனுக்கு நண்பர்கள் கூட எல்லாம் போயிட்டு உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுல பார்த்தனா அவனோட மனைவி சமைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா டப்பா எடுத்து ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. எதுவுமே இருக்காது. என்ன இது எல்லாமே காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் பார்த்தனா கடைசியா கொஞ்சோடு அந்த கோதுமை மாவு இருக்குமா, சரி ஓகே இதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு சப்பாத்தி கொஞ்சோண்டு வெங்காயத்தை எடுத்து வைப்பாங்களா. இப்ப அவன் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்துடும் பாருங்க. வந்தவன் அப்படியே தூங்கிடுவானா. தூங்கினதுக்கு அப்புறம் இவ்வளவு எழுப்பி பாப்பாளா, எங்க எழுந்துருங்க சாப்பிடுங்க அப்படி சொல்ல அவனும் தூக்கத்திலே இருப்பானா. சரி ஓகேன்னு சொல்லி விட்டுட்டதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த நாள் காலையில பார்த்தனா அப்படியே எழுந்து அவன் முகம் கழுவிட்டு வந்து உட்காந்துட்டு எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாச்சும் எடுத்துருவான்னு சொல்ல இவளும் அதே வெங்காயம் ரெண்டு சப்பாத்தி எடுத்து வந்து வைக்க அதை பார்த்தவனுக்கு செம கோவம் வந்துடும். ஏன்னா பார்த்தவனுக்கு நாய் மாதிரி தெரியுதா, இந்த காஞ்சி போன ரொட்டியும் வெங்காயமா எடுத்து வந்து எனக்கு கொடுக்குற அப்படி சொல்லிட்டு உன் கண்ணா பண்ணான்னு கத்த உடனே
ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு, நீ என்னத்த இங்க வாங்கி வச்சிருக்க, உனக்கு நான் செஞ்சு கொடுக்க. முதல்ல நீ என்ன பண்றது தெரியுமா, வீட்டுக்கு ரேஷன் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேளு, சும்மா கத்தாதீங்க அப்படின்னு இவள் டென்ஷன் ஆகி கத்தினோடனே இப்ப அவனும் நான் போயிட்டு ரேஷன் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனு அங்க இருந்து டென்ஷன் ஆகி போயிடுவானா. நம்ம ஹீரோனி உட்காந்து அழுதுட்டே இருப்பாங்க. ச்சே, இவன் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கும் போது இப்ப போனவன் என்ன பண்ணுவானா, அப்படியே வழியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாருங்க, அவனுங்க என்ன பண்ணுவானா இவனை குடிக்க கூப்பிட்டு போயிடுவானுங்க. போனவனுங்க அங்க உட்கார வச்சுட்டு இவனுக்கு நல்லா சரக்கு ஊத்தி கொடுத்துட்டே இருக்கும் போது இப்ப வீட்டுல பார்த்தனா நம்ம ஹீரோனிக்கு பசி தாங்க முடியாம, ச்சே இவன் திரும்ப குடிக்க போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டே இருப்பாளா. இப்ப இவன் என்ன பண்ணானா, இங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவனும் என்னென்ன நல்ல போதை ஏற நேரம் பார்த்துட்டு சரக்கு தீர்ந்து போச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் எங்கிட்ட வீட்டு ஜாமான் வாங்குறதுக்கான காசு இருக்கு, இதை வச்சு சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன வீட்டுக்கு பொருள் வாங்காத காசு இங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, முதல்ல ஏன் வயிற்ற ரொப்பிக்கிறேன், அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க வயிற்ற பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு கொடுப்பானா. அதுக்கப்புறம் இவனை சரக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க இப்ப இவங்க எல்லாம் உட்காந்து சரக்கு அடிக்கும் போது நம்ம ஹீரோனி பசியில இருப்பாங்க. இப்ப அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த செஞ்சு வச்ச சப்பாத்திய அவளே அழுதுட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாளா. இப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அப்படியே சின்ன கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ குடிபோதில அப்படியே நடந்து வந்து ஒரு மளிகை கடையில நின்னுட்டு, முதலாளி வணக்கம் முதலாளி, எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு மளிகை ஜாமான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போதையில கேட்க, அதுக்கு அந்த முதலாளி என்ன சொல்லனா, வாங்கிக்க வேண்டியதானே, அதையே என்ன கேட்கற அப்படின்னு இவரு கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, முதலாளி என்கிட்ட மளிகை ஜாமான் வாங்குறதுக்கான காசு இல்ல, எனக்கு கொஞ்சம் கடனா கொடுங்க, நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் காசு இருக்கு, ஆனா வீட்டுல ஜாமான் வாங்க மட்டும் காசு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோனு முதலாளி எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, என்னோட புது பொண்டாட்டி வீட்டுல பட்னியா இருப்பா, அவ ரொம்ப பாவம், அவளுக்காக தான் நான் இங்க கடன் கேட்கிறேன், நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அவ இன்னைக்கு சாப்பிடுவாளே, தயவு செய்து உதவுங்க அப்படின்னு இவன் கேட்க, அப்படியா உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சா, சரி ஓகே, உனக்காக இல்லைனாலும் உன் மனைவிக்காக தரேன், சரி உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்பதாங்க இவனோட பேரே சொல்றான், என்னோட பேர் ராமுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சரி ஓகே உன்னோட மனைவியை நான் பார்க்க வேணாமா அப்படி சொல்லி கேட்க, கண்டிப்பா முதலாளி என்னோட வீட்டுக்கு நீங்க எப்ப வேணா வாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த வேலை ஆள்கிட்ட ஜாமான்லாம் எடுத்து கொடுக்க சொல்லணும். இப்ப எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்லணும், இங்க பாரு இந்த பொருள்லாம் எடுத்துட்டு போ, இன்னைக்கு சாயந்தரம் வந்து உன் மனைவி நான் பாக்குறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த கடைக்காரன் என்ன சொல்லுவானா, முதலாளி அவனே குடிகாரன், கிடைக்கிற காசுலாம் எடுத்து குடிச்சிருவான், அப்ப எப்படி திரும்ப காசு உங்களுக்கு தருவான் அப்படி சொல்லி கேட்க, அந்த காசை நான் வேற ஒரு வழியில அவன்கிட்ட வாங்கிக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்மளால வீட்டுக்கு போயிடனா, நல்ல போதையில போயிட்டு இந்த வீட்டுக்கு தேவையான ரேஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், இதை வச்சு நாஸ்தா செய், அது மட்டும் இல்லாத இன்னைக்கு என்னோட முதலாளி வீட்டுக்கு வராரு, சோ அவருக்காக நீ நல்லா சம அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவள அந்த பைய தூக்கிட்டு உள்ள போவாளா. அப்படியே போகும்போது இப்ப இவனும் உட்காந்துட்டே இருக்கும் போது இதே டைமுக்கு அந்த முதலாளியும் வந்துருவாருங்க. முதலாளி வந்தவரு, ஏய் ராமு இருக்கியா அப்படி சொல்லி கேட்க, அட முதலாளி நான் உள்ளதான் இருக்கேன், உள்ள வாங்க அப்படி சொல்லி கூப்பிடும் போது இப்ப முதலாளி உள்ள வருவாரா. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, அவனுக்காக ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து, இந்த ராமு உனக்காக நான் ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், இது வெளிநாட்டு சரக்கு, சும்மா வேற லெவலா இருக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், உட்காருங்க முதலாளி, நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிப்போம். உடனே அவன் மனைவியை சத்தம் போட்டுட்டு சீக்கிரமா ஏதாச்சும் எடுத்துட்டு வா சாப்பிடறதுக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனையும் உள்ள இருந்து சாப்பிடறதுக்கு எடுத்து தருவாங்க. நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிட்டு செம்மையா போதை ஆகும் போது இப்ப அந்த முதலாளிக்கு மைண்ட்ல இன்னும் ஓடுங்க, அவர் எதுக்காக இவனுக்கு மட்டையாற அளவுக்கு சரக்கு ஊத்துறாருன்னு நம்மளுக்கு தான் தெரியும். இப்படியே இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூட சீக்கிரத்துல அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமா பார்த்துடலாங்க. இதனுடைய வருது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.